நம்ம இன்புட்ஸ்ன்றது அவ்வளோவா இருக்காது. பி வாசு போன்றவர்கள், கே.எஸ். ரவிக்குமார், சுரேஷ் கிருஷ்ணா இவங்ககிட்டலாம் அதிகமாக இருக்காது. சுரேஷ் கிருஷ்ணா வந்து அண்ணாமலையில் வந்து அவர் சொல்கிறது கேட்டுக்குவோம். அதுக்கு மேலே நாங்களும் கொஞ்சம் எங்கள் ஐடியாஸ் போட்டு செய்வோம். மொத்தமாகவே கிரெடிட் கோஸ் டு ராதா ரவின்னு சொல்லப்போம். இட் கோஸ் டு சுரேஷ் கிருஷ்ணா தான். இப்போ பி வாசு படத்தில் நான் வந்து சின்ன தம்பி பண்ணேன். என்னுடைய கரியர்லேயே சின்ன தம்பி மாதிரி ஒரு படம் கிடையாதுன்றது அளவில் சொல்லலாம். அப்போ அது செய்யும்போது இன்னொரு பிளாக் வச்சுருந்தாங்க அதில். அது ஏன்னா அந்த எனக்கு கல்யாணம்னு கத்துறல்ல மார்த்தாண்ட. ஆமாம், அவர் ஏற்கனவே ஒரு பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணியிருப்பார். அந்த பொண்ணை நான் எடுத்து ஆற்றுல போட்டுடுறேன், காவிரி ஆற்றுல எடுத்து வந்த சீன்லாம். பட் அது படத்தில் பார்க்கும்போது ஒரு வாசுக்கு அது பிடிக்கல. அது எடுத்தது நல்லதாக போயிடுச்சுன்னு சொல்கிறேன். நான் வந்து பார்ப்பேன், அந்த பாடியை பார்க்குற சீன்லாம் இருக்குது. எனக்கு கல்யாணம் கத்திக்கிட்டே இருப்பான். அப்போ அவனை எங்கே யூஸ் பண்ணுவேன்னா, நான் இப்படி ஒரு பேத்திக்காரன் நம்ம ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்கான், அவனை எழுதிடுவாங்க. மனோரமா அவங்களுக்கு தாலி கட்ட சொல்லுவாங்க. அவங்க வந்து விடோ கிளைமேக்ஸ் தான் காற்று இதெல்லாம் அடிக்கும். அதெல்லாம் வந்து வாசுவின் கற்பனைக்கு ரொம்ப பிரமாதமான கற்பனை. அது வந்து செய்யும்போது நம்ம இன்புட்ஸ்ன்றது அவ்வளோவா இருக்காது. பி வாசு போன்றவர்கள், கே.எஸ். ரவிக்குமார், சுரேஷ் கிருஷ்ணா இவங்ககிட்டலாம் அதிகமாக இருக்காது.